ஹாய் வணக்கம் எவரிவன். இது ராக்கெட் ரெஸ்டோ. தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லோரும் மாடி தோட்டத்தை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இது வந்து வித்தியாசமாக கொஞ்சம் நம்ம காம்பவுண்ட் தோட்டமாக பார்க்குறோம். அதாவது நம்மளுடைய சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து சின்ன தோட்டம் வச்சுருக்கோம். அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைனாப்பிள் எப்படி பிளான் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து நம்மளுடைய பைனாப்பிளும் வந்திருக்கோம், உங்களுக்கு நல்லா அழகாக வந்திருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதுமாரி நம்ம வீட்டு சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து நம்ம நிறையா செடிகள், மூலிகை செடிகள், நிறைய பிளான்ட் எல்லாமே வச்சுருக்கோம். அதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிச்சிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பைனாப்பிள் பார்த்துட்ருக்கீங்க. நேர்வே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்றாழை செடி இருக்கு இல்லையா, அலுவேரா. ஸோ அதுவும் அதை நான் பிளான் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நேர்பையில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து மூலிகை ஓரியன்டாக எல்லா செடியும் உங்களுக்கு பிளான் பண்ணியிருப்பேன். எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய வேஸ்டேஜான பொருள் இருக்கு இல்லையா, பக்கெட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் கேன், அதை நான் கட் பண்ணி அது மூலிமா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டாச்சினிங்கி செடி பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுதான் இந்த செடி. ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நியர்பையில் மூங்கில் வச்சுருக்கோம். இப்போ இந்த செடி பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து தூதுவளை இருக்கும், ப்ளஸ் லெமன் செடி இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து மூங்கில். இது வந்து கற்பூரவள்ளி செடி இருக்கு இல்லையா, அந்த செடி தான் இது. நம்ம அந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே வந்திருக்கும், அந்த செடி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த செடி எப்படி பிளான் பண்ணுறதுலேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த செடிகளுடைய யூசேஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே மூலிகை செடி இருக்குது. இந்த மூலிகை செடி என்னென்ன யூசேஜ் இருக்குங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி.